வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி க்ரீன் கலர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் ஹரியாலி சிக்கன் கபாப்னே கிடைக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் பண்ணுறதுக்கு இங்கே நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான், எலும்பு இல்லாத சிக்கன் தான் இதுக்கு எடுத்துக்கணும். நான் ஒரு 200 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மெயின் மசாலாவே இதுதான். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை. இது காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான், நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதுக்கு இன்னும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு உண்டு. இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது என்னங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். தயிர், லெமனு, உப்பு எல்லாமே போட்டு ஒன்றாவே அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் நீங்கள் புதினாவும் மல்லியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் போட்டுட்டோம். இதில் நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னால, நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ரொம்ப ஜூஸியாட்டு, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அந்த க்ரீமினஸ் வர்றதுக்காக நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இந்த மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான். அந்த க்ரீமினஸ் டேஸ்ட்டுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் இந்த ரெண்டும் இல்லாமலே நீங்கள் இதை பண்ணலாம் இதே மாதிரி. இப்போ நான் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை என்கிட்ட, அதனால நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ இதை 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது சின்ன சின்ன பீஸ்னால ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது இல்லை. மினிமம் 1 ஹவர் ஊறினாலே இது போதும். ஒரு 2 ஹவர்ஸ் இதை அப்படியே நம்ம கவர் பண்ணி மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம தவால இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ ஒரு 3 ஹவர்ஸாக ஊறியாச்சு. இப்போ அதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த குச்சி இந்த ஸ்கியூர் குச்சியை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணிக்கூராக. இப்போ இதில் நம்ம அதை ஒன்று குத்தி எடுத்துடலாம். இந்த குச்சி ஊற வைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடையாமல் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இது டக்குன்னு நம்ம கல்லில் போடும்போது அந்த சூட்டில் உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்படி ஒன்றையாட்டு குத்திக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது மீடியம் தீயில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம்.
நான் மொத்தத்தையும் எல்லாமே இது பண்ணி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பாக்கி இருந்த மசாலாவையும் அது மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டேன். அது ஃப்ரை ஆகி வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம ஒன்றாட்டு மெதுவாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க மெதுவாக அதை திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் வேணும்னா. நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் அந்த புதினா கொத்தமல்லி வாசனையோடு தான் இருக்க போகுது. இப்படி தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி ஃப்ளேவரில் தான் கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம மசாலா எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வேகட்டும். 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா அது ரோஸ்ட் ஆகி வர்றது வரைக்கும் நம்ம அந்த சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அதில் ரெடி ஆகிடும். நம்ம சிக்கன் நல்லா முருகி ரெடி ஆகிடுச்சு. இனி இதை எடுத்துகிட்டு நம்ம சார்கோல் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் சுட சுட ஸ்மோக்கிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஸ்மோக் பண்ணுவோன்னு. தெரியாதவங்களுக்காக என்ன சொல்லணும் என்னென்னா, நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு இடையில் இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் ஒரு சார்கோல் சூடு பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்படி சென்டரில் ஒரு ஓரத்துலையோ சென்டர்லேயோ வச்சுருக்கோம். ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஒரு சார்கோலை கொளுத்தி போட்டிருக்கோம். அதில் நெய்யை விட்டாச்சு. ஆவி இப்படி பறந்து வர்றது பார்த்தா உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும். அது அப்படி நல்லா மூடி வச்சிங்கன்னா அது ஒரு 5 நிமிஷம் அந்த ஓட்டையை அடைச்சி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இதோட வாசனை அவ்வளவும் அந்த கோழி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல இறங்கிடும். அப்படியே தந்தூரில் பண்ண ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த ஓட்டை வழியாக எஸ்கேப் ஆகக்கூடியதை அடைச்சி வைக்கிறோம் அலுமினியம் ஃபாயில் வச்சு. அது ஃபுல்லாக அப்படி ஆவி பறக்கிறது பார்த்தா தெரியும். அப்படி அந்த ஸ்மோக் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் வைக்கணும். அப்படி சொல்ல மறந்துட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக இதை வச்சுருக்கோம். அப்படி ஏதோ பனிமலைக்கு மேலே இருந்த மாதிரி காணிக்கும். ஆனால் அதோட அவ்வளோ ஃப்ளேவரும் நம்ம சிக்கனுக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக அந்த ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்டிங் பண்ணோமா? இது அவ்வளவும் அந்த பாட்டு பாடவா? எனக்கே எனக்கா ஒரு ஸ்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு. சரி, ஒரு பீஸை எடுப்போம். ஆகும். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. அதை அப்படி 2 உடச்சி காமிங்க. அப்போ தான் உடைக்காண்டது முக்கினாலே தெரிஞ்சுப்பேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. சில்லி சாஸில் அப்படி முக்கிக்கலாம். சில்லி சாஸ் முக்கிட்டு ஜூஸியாக இருக்கா? நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே ஹோட்டல் போகாமல் சூப்பராக பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாகி டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.